ஸோ வெல்கம் டு எடிஸ்மெண்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசிக்கான மேக்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, ஹார்டிகல்ச்சர் என்ன எக்ஸாம்ஸாக இருந்தாலுமே டிஎன்பிசிக்கு மேக்ஸுங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி. அதில் நம்ம 25 out of 25 ஆகணும் அப்படின்னா நம்மளோட மார்க் வந்து நல்ல பூஸ்டப் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு இந்த இப்போ டிஎன்பிசியில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷத்துக்காக தான் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லாமே டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இப்போ இருந்தே சைட் பை சைட் டெய்லி மேக்ஸோட சம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ எது பார்க்கலாம் அப்படின்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதோட சீரியஸ் நாங்கள் சால்வ் பண்ணி டெய்லி கொடுக்குறோம். அதை நீங்கள் பார்த்தாலே போதுமானது. ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். சரியா? ஸோ நம்ம let us start with first sum. நம்ம லாஸ்ட் நடந்த குரூப் 4 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? A person invested rupees 12,000 in a fixed deposit scheme for 2 years at the rate of 5%. என்ன இன்ட்ரெஸ்ட் பா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். என்ன கொடுத்திருக்காங்க? கூட்டு வட்டி. சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு என்ன அப்படின்னா கூட்டு வட்டி. அதாவது 12,000 2 வருஷமா கூட்டு வட்டியில போடுறப்ப எனக்கு என்ன அமௌண்ட் வரும்? ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்றேன்? எனக்கு கொடுத்திருக்கிற பிரின்சிபல் அப்படியே டைரக்டா ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? 12,000 இன்ட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் எனக்கு என்னப்பா 5% தானே. அப்போ என்ன பண்றேன்? 105/100. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5%, 105/100. ஸோ அப்போ இது எனக்கு என்னப்பா இருக்கும்? 20 × 5 100, 21 × 5 105. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? 20, 21 போட்டுக்கிறேன். அகைன் 0 0 கேன்சல், இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல், 2 2s are 4. அப்போ இங்கே என்னப்பா 3 4s are 12. அப்போ 13 வந்து. சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணுறப்ப நமக்கு எப்படி கால்குலேஷன் ஸ்பீடப் பண்ணலாம் அப்படிங்கிறது பட்சத்தில் நம்ம இனிஷியலாகவே என்ன படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா 1 to 50 உள்ள ஸ்கொயர்ஸ் கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும். சரிங்களா? 1ல இருந்து 50 வரையில உள்ள ஸ்கொயரோட வேல்யூஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி 1ல இருந்து 20 வரை உள்ள கியூபோட வேல்யூ வந்து கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் பண்ணியே தீரணும். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு 21 21 வந்திருக்கா? எனக்கு தெரியும் 21 ஸ்கொயர்னா என்ன அப்படின்னா 441. நான் அப்போ டேட்டா என்ன பண்ணுவேன்? 441 × 13 போட்டுக்குவேன். சரிங்களா? ஸோ அப்போ அந்த எனக்கு எப்படிப்பா இருக்கும்? ஸோ 441 × 3 அப்படின்னா 4413. 1 3 is 3, 4 3s are 12, again 4 3s are 12, 12 plus 1 13. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 13,230. இதுதான் என்னுடைய ஆன்சர். சரியா? ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் பார்த்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் போலாமா? எஸ், நெக்ஸ்ட் ஒன். The radius of the conical tent is 700 centimeter and the height is 24 meter. Calculate the length of the canvas used to make the tent if width of the rectangular canvas is 4 meter. சரியா? அதாவது கீத்தனை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கீத்தத்தில் அதாவது என்ன ஷேப் கொடுத்திருக்காங்க? அது ரெக்டாங்குலர் ஷேப் கொடுத்திருக்காங்க. அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. சரியா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கல, எனக்கு ஒரு கோன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு கோன் கொடுத்துருக்காங்க. அது கோனோட என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கல, ரேடியஸ் வந்து 700 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 24 மீட்டர். நான் என்ன பண்றேன் அப்படின்னா 700 சென்டிமீட்டர் இருக்கிற ரேடியஸை நான் ஃபர்ஸ்ட் R = 700 சென்டிமீட்டர் நான் ஃபர்ஸ்ட் மீட்டரா மாத்துறேன். மீட்டரா மாத்திரனா என்னப்பா? டிவைடட் பை 100 போடுவோம். 7 மீட்டர். ஹைட் என்னப்பா கொடுத்துருக்காங்க? 24 மீட்டர். அப்ப இந்த கோனோட ரேடியஸ், சரிங்களா? இந்த கோனோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 மீட்டர் இருக்கு. அதே மாதிரி ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 24 மீட்டர் இருக்கு. சரிங்களா? அந்த கோனோட அளவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ரெக்டாங்குலர் ஷேப் தான் என்ன பண்றாங்க? இந்த கோன் மேல அப்படியே சுத்துறாங்க. அப்ப எனக்கு டோட்டலா என்ன வரும்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? அப்ப கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னன்னு பார்க்கல, πRL. சரிங்களா? அதுதான் எனக்கு என்ன அப்படின்னா இந்த டோட்டல் ஏரியாவை கவர் பண்ணும். அப்ப டோட்டல் ஏரியா வந்து என்ன அப்படின்னா எனக்கு சைடுல இருக்க ரெக்டாங்குலர் ஷேப். அதனால நான் என்ன பண்றேன்? L × B போடுறேன். இந்த L ரெண்டும் சேம் ஆகணும், அடிச்சிட வேண்டாம். இது Lங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா இங்க உள்ள ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன். இங்க இருக்க Lங்கிறது லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். சரி, ஓகே. இப்போ பையோட வேல்யூ நமக்கு தெரியுமா? 22/7. நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களே சம்ல கொடுத்துருப்பாங்க பையோட வேல்யூ 3.14 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 22/7. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 7.
இந்த ஸ்லாண்ட் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுப்பா? ஸோ இது 724 இருந்தா இங்க எனக்கு என்ன வேல்யூ தான் வரும்? ஆட்டோமேட்டிக்கா 25 தான் வரும். ஸோ அது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பித்தாகரஸ் ட்ரிப்ளெட், அதாவது எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இது. அப்ப எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னப்பா? ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 5-6 நம்பர்ஸ் இருக்கு, அதையும் நம்ம மெமரைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா 1/1√2 அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா 3 4 5 5 12 13 8 15 17 சரிங்களா 7 24 25 இந்த ரெண்டு நம்பர் வந்து அந்த மூணாவது நம்பர் இதுதான் வரும் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்? லென்த்ங்கிறது 25 கொடுக்குறேன். அப்ப 25. அதே மாதிரி அங்க நமக்கு என்னப்பா? ரெக்டாங்கிள் என்ன கொடுத்திருந்தாங்க? 4 கொடுத்திருந்தாங்களா? ரெக்டாங்கிள்ல 4. சோ அப்ப ரிமைனிங் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ அப்ப 4 into x கூட வச்சுக்கிறேன். சோ அப்ப இந்த 7 கேன்சல் ஆயிடும். சோ இங்க 1/4 is 4. இங்க என்னப்பா வரும்? 5.5 கொடுக்கலாமா? 5 4s are 20. ரிமைனிங் 2 இருக்கறதால 5.5. சோ அப்ப நான் என்ன பண்றேன்? டைரக்டா சோ அப்ப 25 into 5.5 அத நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா 1.375. ஏனா உங்களுக்கு அங்க 25 into 5.5 இருக்கா? சோ அப்ப ஆன்சர் இஸ் 137.5 meter. So right answer is 137.5 meter. Right answer is 137.5 meter. So எப்படி பண்ணனும் புரிஞ்சதா? கோன் இருக்கு, ரெக்டாங்கிள் அது என்ன பண்றோம்? கர்வ் பண்றோம். சோ அப்ப இதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா தான் இதோட ஏரியாக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? செகண்ட் சம் சாரி அடுத்த சம் போலாமா? எஸ் நெக்ஸ்ட் சம். If x is to y is equal to 2 is to 1, then x square minus y square is to x square plus y square. So அப்ப நான் என்ன பண்றேன்? x by y which is equal to என்ன பண்றேன் அப்படினா 2 by 1 ன்னு போடுறேன். அதே மாதிரி x square னா 2 ஸ்கொயரா? அப்ப 4 minus 1 என்னப்பா? 3. So அங்க divided by 4 plus 1 என்னப்பா? 5. So அப்ப ரைட் ஆன்சர் என்ன? 3:5. ஓகேங்களா? என்ன ஆன்சர்? 3:5. So எல்லா சம்ஸுமே ஈஸியா தான் இருக்கு. 25ல ஒரு 18ல இருந்து 20 சம் எல்லாராலையும் போடக்கூடியதா இருக்கும். ஒரு 2 சம் கான்செப்டா இருக்கும். ஒரு 3 சம் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். இதுதான் உங்களுக்கு TNPSC ல எப்பவுமே கேட்கக்கூடிய பேட்டர்ன். Next, Kumaran bought a raincoat and saved rupees 25 with a discount of 20%. But what was the original price of the raincoat? So அதாவது குமரன் என்ன பண்றான் அப்படினா 20% தள்ளுபடியில அவனுக்கு எவ்வளவு கிடைக்குது? 20% தள்ளுபடி ஆகறனால அவனுக்கு 25 ரூபாய் கிடைக்குது. சரிங்களா? சோ அப்படி இருக்குறப்ப அந்த ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன அப்படிங்கறான். அசல் விலைனா என்னப்பா? காஸ்ட் பிரைஸ் தான் இங்கிலீஷ்ல. சரி. சோ அதாவது எனக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கறனால தான் எனக்கு என்ன கிடைக்குது? 25 கிடைக்குதா? சோ அப்ப நான் டைரக்டா என்ன பண்றேன் அப்படினா எந்த வேல்யூன்னு தெரியாது, அந்த வேல்யூல 25% இருக்கு, அதுதான் எனக்கு என்னவா கிடைச்சிருக்கு? சாரி 20% தான கொடுத்திருக்காங்க. 20% சாரி. சோ 20% into cost price அதுதான் எனக்கு என்னவா கிடைச்சிருக்கு? 25 rupees தான் கிடைச்சிருக்கா? சோ அப்ப இது 1 இங்க 5. அப்ப காஸ்ட் பிரைஸ்ங்கிறது எனக்கு என்ன அப்படினா 25 into 5. 25 into 5 என்னப்பா? 25 125. சோ அப்ப ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. Right answer is option A. சரிங்களா? So next sum போலாமா? Okay. So next sum. If A equal to 1, B equal to 2, C equal to 3, அதே மாதிரி etc. Z equal to 26 ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் 2-3 மாடல் பா. இதே மாடல்ல அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல இந்த சம் கேட்டிருந்தாங்க. சோ அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். Then LCM of HCF is not equal to, அதாவது HCF இதோட LCM வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்கு வந்து சமம் இல்லை, அதாவது நாட் ஈக்குவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ அப்ப இந்த மாதிரி கொடுத்தா நம்ம டாட்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் A ல இருந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன். சோ இங்க A B C D E F G H I J K L M. சரிங்களா? சோ அகைன் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு 13 முடிஞ்சிரும், அதனால நான் இதுல இருந்து எடுத்துக்கிறேன். Q R S T U V W X Y Z. So ABC இருக்கிறத வரிசையா எழுதிட்டு அதோட நம்பர்ஸ் போடுவோம். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 and then 26 இந்த மாதிரி நம்பர் அதுல கொடுத்திருக்கத நம்ம எடுத்து எழுதி இருக்கோம். இப்போ then LCM of ஓகேங்களா HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா H பக்கத்துல என்னப்பா இருக்கு? கமா C
சி பக்கத்துல கமா அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா இங்க உள்ள HCF அவங்க HCF கேட்கல சரிங்களா. அப்ப H ஓட வேல்யூ என்ன பாக்கீங்க 8 இருக்கா, அது ஒரு நம்பர் நான் எடுத்து எழுதிக்கிறேன். இன்னொரு நம்பர் என்னப்பா C இருக்கா, அது ஒரு நம்பர் 3 போட்டுக்கிறேன். இன்னொரு நம்பர் என்னப்பா F இருக்கா, F ஓட நம்பர் என்னப்பா 6. நான் அப்ப 8 3 6 இந்த மூணு நம்பருக்கு தான் என்ன கேக்குறாங்க LCM கேக்குறாங்க சரிங்களா. LCM தான் என்னப்பா எது லார்ஜஸ்ட் நம்பரால மல்டிப்ளை ஆகுதோ அதுதான். சோ அப்ப 8 நான் என்ன பண்ண நார்மலா LCM எடுத்துறேன். 4 2s are 8 3 2s are 3 அதேதான் இருக்கு. அகைன் 3 2s are 6 அகைன் நான் இங்க 3 போடுறேன் 4 3 3 சோ சாரி 1 1 சோ அப்ப என்ன ஆன்சர் வரும் 2 3s are 6 6 4s are 24. அப்ப இந்த HCF ஓட LCM ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 24 வந்திருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல எது 24 வராது அப்படின்னு கேக்குறாங்க சரியா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A x கொடுத்திருக்காங்களா, ஆப்ஷன் A என்னப்பா கொடுத்திருக்காங்க x கொடுத்திருக்காங்க. x ஓட வேல்யூ நம்ம என்ன வச்சிருக்கோம் 24 இருக்கா, அப்ப எனக்கு இது LCM தான வரும். அப்ப எனக்கு இது கரெக்டான ஆன்சர் கிடையாது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B E + S கொடுத்திருக்காங்க. E வந்து என்னப்பா 5 S வந்து பாத்தீங்கன்னா 19 அப்ப 5 + 19 அகைன் எனக்கு என்னப்பா கிடைக்கும் 24 தான் கிடைக்குது. அப்ப அதுவும் எனக்கு ரைட்டான ஆன்சர் இல்ல, ஏன்னா இது சமம் இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா Aங்கிறது 1 Cங்கிறது 3 Hங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 8. சோ அப்ப 1 + 3 4 8 12 அப்ப 12 கிடைச்சிருக்கா. இதுதான் எனக்கு என்ன அப்படின்னா LCM இருக்காது. எனக்கு LCM ஓட வேல்யூ என்ன 24 ல கொடுத்திருக்காங்க. சோ அப்ப ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C சரிங்களா. ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா, எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஓகே நெக்ஸ்ட் ஒன் find the value of square root of 5 5 5 சரியா. சோ இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடியது. இதுல மூணு மாடல் இருக்கு, மொத்தமே எவ்வளவு, அந்த மூணையும் நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் சரியா. சோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கேட்டுக்காங்களா, ஃபர்ஸ்ட் எப்படி கான்செப்ட் வைஸ் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 5 க்கு ஈக்குவல் டு டேட்டா x ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இந்த டேர்ம் எல்லாமே எனக்கு x ன்னு எடுத்துக்கலாமா, ஏன்னா எனக்கு இன்ஃபினிட்டி தானே போயிட்டு இருக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5x is equal to x ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்றேன். சோ அப்போ 5x is equal to என்னப்பா கிடைக்கும் x ஸ்கொயர் கிடைக்குமா. அப்ப x இங்க உள்ள ஸ்கொயர் கேன்சல் ஆகும். அப்ப x is equal to 5 x is equal to 5. சோ அப்ப இங்க 5ங்கற வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படினா நீங்க 5 பவர் 0 எடுத்துற கூடாது. ஏனா எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் அதுக்கு பவர் 0வா இருந்துச்சுனா அதோட வேல்யூ என்னன்னா 1 சரிங்களா. அப்ப anything power 0 is 1. அப்ப 5 power 0 ன்னு என்னப்பா 1 வேல்யூ. அப்ப 5 தான ஆன்சர். அப்ப 5 power 1 தான் டைரக்டா இருக்கு சரிங்களா. இதே இதுல இன்னும் எனக்கு பிளஸ்ல 1 மைனஸ்ல 1 அடிக்கடி கேட்கக்கூடிய மாடல். அதுல எனக்கு என்னென்ன நம்பர் வரும்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா 2 6 12 20 30 42 56 இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பரோட மல்டிப்ளிகேஷன்ல தான் வரும். 1 into 2 2 into 3 3 into 4 4 into 5 5 into 6 இந்த மாதிரி அடுத்தடுத்த மல்டிப்ளிகேஷன்ல தான் வரும். சோ அப்ப நம்ம எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பிளஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப் டு இன்ஃபினிட்டி அதோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. அப்ப 6 ன்னு வந்திருக்கா, அது எது அடுத்த நம்பர் என்னப்பா இருக்கும் 2 into 3 தானே வருது. இங்க பிளஸ்ல இருந்தா நீங்க எது லார்ஜஸ்ட் நம்பரா இருக்கோ அதுதான் உங்களுடைய ஆன்சர் சரிங்களா. இதே இது மைனஸ்ல இருக்கு √6 minus of √6 minus of √6 minus up to infinity இருக்கு. அதோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 2 into 3 தான் இருக்குது. மைனஸ்ல இருந்தா எதுப்பா ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் எனக்கு ஆன்சர். கிளியர் புரிஞ்சுதா. எந்த நம்பர் ப்ராடக்ட்ல கொடுத்தாலும் அதே நம்பர் தான் ஆன்சரா வரப்போகுது. இதே பிளஸ்ல கொடுத்தாங்கன்னா எது லார்ஜஸ்ட் நம்பரோ அது, மைனஸ்ல கொடுத்தாங்கன்னா எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அது. இப்போ இதே சமக்கு நான் என்ன கேட்கிறேன் 20 நம்பர் வச்சுக்கோங்க. பிளஸ்ல இருந்தா என்ன ஆன்சர் வரும் 4 into 5 வருமா. பிளஸ்ல இருந்தா எனக்கு லார்ஜஸ்ட் நம்பர் 5 தான் என்னுடைய ஆன்சர். இதே மைனஸ்ல இருந்தா ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னுடைய 4 தான் நமக்கு ஆன்சர் சரிங்களா. சோ புரிஞ்சதா. ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா. எஸ் நெக்ஸ்ட் ஒன் how many great circles can a hemisphere have ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரும் வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை. அதாவது ஒரு ஹெமிஸ்பியர் இருந்துச்சுன்னா அதுல கிரேட் சர்க்கிள் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. சோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இதுலயே ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் இருக்கட்டும் சரிங்களா. ஓகே இதுல ஒரு சர்க்கிள். அதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு ஹெமிஸ்பியர் சரிங்களா. இதை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் சரியா. சோ அப்ப இந்த சர்க்கிளை நான் பாதியா கட் பண்றேன்.
இந்த சர்க்கிளை நான் பாதியா கட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மேல ஒரு ஹெமிஸ்பியர் கிடைக்கும், அதே மாதிரி கீழே ஒரு ஹெமிஸ்பியர் கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை எனக்கு கட் பண்றப்ப கிடைக்கக்கூடியதான் எனக்கு கிரேட் சர்க்கிள். அப்போ எனக்கு ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க கிரேட் சர்க்கிள்ங்கிற எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹெமிஸ்பியர் தானே கேட்டிருக்காங்க. அப்ப இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ அப்போ ஹெமிஸ்பியர்ல எவ்வளவு கிரேட் சர்க்கிள் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஒரு கிரேட் சர்க்கிள் இருக்கு. ஸோ அப்போ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. சரிங்களா, ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? எஸ், இதே क्वेश्चन ஒரு சர்க்கிள்ல எத்தனை கிரேட் சர்க்கிள் கேட்டாங்கன்னா 2. Okay, find the volume of cylinder whose height is 4 meter, whose base area, ஓகேங்களா, whose base area is 500 meter square. உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவு காண்க. சரிங்களா, ஸோ உருளையோட சிலிண்டரோட வால்யூம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு πr ஸ்கொயர் h, πr ஸ்கொயர் h. ஸோ இப்போ இதுதான் எனக்கு சிலிண்டர். அந்த சிலிண்டர்ல கீழே இருக்கிறதோட ஏரியா கொடுத்துருக்காங்க, என்னப்பா கொடுத்துருக்காங்க, 500 கொடுத்துருக்காங்களா. ஸோ கீழே என்ன சர்க்கிள் என்ன ஷேப்லப்பா இருக்கு, அது சர்க்கிள்ல தான் இருக்கு. அப்போ அதோட ஏரியா எனக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா πr ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே πr ஸ்கொயரோட வேல்யூ என்னப்பா இருக்கும், 500 இன்ட்டு h. அவங்களே டேட்டா கொடுத்துருக்காங்க, h என்னப்பா 4. அப்போ 500 இன்ட்டு 4 என்னப்பா 2000. 500 இன்ட்டு 4 2000. ஸோ அப்போ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. சரிங்களா, ஸோ என்ன நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா இந்த சம் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதனால மென்சுரேஷன் உள்ள ஃபார்முலாஸ் எல்லாமே தயவு செஞ்சு படிச்சிருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, if 3x plus 4y which is to 4x plus 6y which is equal to 22 is to 32, then x is to y. சரியா, ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3x plus 4y divided by என்ன பண்றோம் 4x plus 6y which is equal to 22/32. சரியா, நான் இது ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணி வச்சுக்கிறேன். இங்க 11 வரும், 11 வரும், இங்க என்னப்பா வரும் 16 வரும். ரெண்டு டேபிள்ல டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். அகைன் இந்த டேர்ம் நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 3x plus 4y divided by 2 காமனா எடுக்கிறேன். அப்ப இங்க எனக்கு என்னப்பா வரும் 2x plus 3y which is equal to 11/16. ஸோ அப்ப இங்க 1 டைம் இங்க 8. அப்ப நான் என்ன பண்ணல, ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா. அப்ப எனக்கு என்ன வரும் 8 3s are 24x plus 32y which is equal to 22x plus 33y. ஸோ அப்போ இங்கே 24 இருக்கா, அங்கே 22 இருக்கா. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். அப்போ ஒரு பக்கம் x ஒரு பக்கம் y வச்சுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே எனக்கு 2x which is equal to y மட்டும் கிடைக்குமா, ஏன்னா எனக்கு 33 minus 32 y. அப்போ x by y which is equal to 1/2. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் 1:2 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். சரிங்களா, எங்க இருக்கு, அகைன் ஆப்ஷன் A is the right answer. சரியா, so next question போலாமா. next one, if the two numbers a and b are in the ratio of m:n, then the LCM of a and b is. a மற்றும் b எனும் இரு எண்கள் m:n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன ஏனெனில் a மற்றும் b இன் மீட்சி போமா. ஓகேங்களா, மீட்சி போனா என்னப்பா LCMங்கிறது என்னங்கிறது கேக்குறாங்க. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பருமே எனக்கு என்ன ரேஷியோல இருக்குன்னா 1:2ல இருக்கு. சோ அப்ப என்ன பண்றேன், எந்த நம்பர் தான் எடுத்துக்கலாம், நான் 3 எடுத்துக்கிட்டா இல்ல 5 எடுத்துக்கிறேன். ஒரு நம்பர் 5 னா இன்னொரு நம்பர் எனக்கு என்ன ரேஷியோல இருக்கும் 10. ஏன்னா 1:2ல இருக்குன்னு சொல்றாங்க. m:n இருக்கு இல்லையா. if two numbers are in the ratio m:n, நான் என்ன பண்றேன் சும்மா 1:2 நான் எடுத்துக்கிறேன் அந்த ரேஷியோ. அதனால 5 10. ஓகேங்களா, சோ இப்போ அந்த நம்பர் எனக்கு எந்த நம்பர் என்னப்பா இருக்கும் 5ம் 10 இருக்குமா. இது எனக்கு என்ன 1 ரேஷியோ, இங்க வந்து 2 ரேஷியோ எடுத்தோம்னா அப்ப இதோட LCM எனக்கு என்னப்பா வரும் 10n வருமா. 10n வரையில என்னப்பா வரும், இந்த a-யும் b-ங்கிறது மல்டிப்ளிகேஷன் வருமா. அதாவது இந்த n-ஓட 2ம் இங்க b வந்து என்ன எடுத்துட்டு ஒரு நம்பர் எடுத்துட்டு போமா, அதோட மல்டிப்ளிகேஷன் வருமா. சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் நமக்கு என்னன்னு பாக்குறப்ப இங்க வந்து mn இருக்கா. சோ அப்ப NB is the right answer. சரிங்களா, இந்த क्वेश्चனுக்கு NB is the right answer. So next question போலாம். An intelligent man carries 3 sacks with 30 mangoes each. As he crosses each toll, he has to give 1 mango for each sack. He crosses 30 tolls. How many mangoes he will have at the end? ஓகேங்களா, ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்க சாவடியை தாண்டும் பொழுதும்
மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்க சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும். சரியா? ஸோ அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்கிற கொஸ்டின்ஸ் டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க கிட்ட மொத்தம் மூணு சாக்குப்பை இருக்கா. நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு சாக்குப்பை வச்சுக்கலாம், இதில் ஒரு சாக்குப்பை, இங்கே ஒரு சாக்குப்பை. எல்லா சாக்குப்பையிலையும் அவனுக்கு என்ன இருக்குப்பா, 30 மாம்பழம் இருக்கு. அப்போ நம்ம என்ன நினைப்போம், 30 மாம்பழம் இருக்கு. அவன் என்ன பண்றான், 3 டோல் கிராஸ் பண்றான், ஒவ்வொரு சாக்கு ஒவ்வொரு மாம்பழம் கொடுக்குறான் அப்படின்னா அவன் ஆன்சர் என்னப்பா இருக்கும், 0. அப்படி நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். பட் அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மூட்டையில இருந்து சொல்லல, மொத்தமா ஒரு மூட்டையில இருந்து என்ன பண்றான், ஒரு 3 மாம்பழம் எடுத்து கொடுக்குறான் ஃபர்ஸ்ட் டோல் கிராஸ் பண்ணல. சரியா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் டோல் அவன் கிராஸ் பண்ணல என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, அவன் கிட்ட 3 சாக்கு பை இருக்குமா, அப்போ 3 மாம்பழம் கொடுத்துருப்பான். அப்போ ஒரு டோலுக்கு அவன் என்ன பண்ணிருப்பான், 3 மாம்பழம் கொடுத்துருப்பான். அப்ப எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாக்ல எத்தனை மாம்பழம் குறைஞ்சிருக்கும், 3 குறைஞ்சு 27 கிடைச்சிருக்குமா. அப்ப 10 டோல் அவன் கிராஸ் பண்ணானா எனக்கு என்ன ஆயிடும், 30 மாம்பழமும் என்ன ஆயிடும், குறைஞ்சிரும். ஆனா அட் சேம் டைம் அவன் கிட்ட இருக்க சாக்கு மூட்டை என்ன ஆயிடும், ஒரு சாக்கு குறைஞ்சிருமா. அப்ப இப்ப எத்தனை சாக்கு தான் இருக்கும், 2 சாக்கு தான் இருக்கும். அப்ப அடுத்து 11ஆவது டோல் போகையில அவன் 2 மாம்பழம் கொடுத்தா போதும். ஏன்னா அவன் கிட்ட எத்தனை சாக்கு தான் இருக்கு, 2 சாக்கு தான் இருக்கு. அப்ப அந்த 30 மாம்பழம் கொடுக்கணும்னா அவன் எத்தனை டோல் தாண்டி இருக்கலாம், அதுக்கு அடுத்து ஒரு 11ல இருந்து 25 டோல், அதாவது டோட்டலா 15 டோல் தாண்டி இருப்பான். டோட்டலா 15 டோல்ல என்ன பண்ணிருப்பான், அடுத்த மூட்டை சாக்கு போய் என்ன பண்ணிருப்பான், காலி பண்ணியிருப்பான். அப்ப இங்க ஒரு 10 டோல் காலி பண்றான், இங்க ஒரு 15. அப்ப டோட்டலா என்ன பண்ற அப்படின்னா 25 டோல் அவன் கிராஸ் பண்றப்ப அவன் கிட்ட இருக்கிற 60 மாம்பழம் என்ன ஆயிடும், தீந்து போயிடும். அப்ப ரிமைனிங் எத்தனை டோல் தான்ப்பா இருக்கு, 5 டோல் தான் இருக்கு. அவன் கையில எத்தனை சாக்கு பை இருக்கு, ஒரு சாக்கு பை தான் இருக்கும். ஸோ அப்ப 5 டோலுக்கு 5 மாம்பழம் அப்படிங்கிற விதத்துல கொடுத்தான் அப்படின்னா, அப்ப 30 டோல் அவன் கிராஸ் பண்ணி முடிக்கிறப்ப அவன் கையில இருந்து எத்தனை மாம்பழம் போயிருக்கும், 65 மாம்பழம் போயிருக்கும். அப்ப டோட்டலா ஸ்டார்டிங்ல 90 மாம்பழம் இருந்துச்சா. அப்ப எதுப்பா ரைட் ஆன்சர், 25 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ புரியுதுங்களா எப்படி பண்ணணும்னு. ஒவ்வொரு மூட்டையிலிருந்து கொடுக்கல, ஒரு மூட்டையிலிருந்து பொதுவா 3 மாம்பழம் 2 மாம்பழம் அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. எஸ், நெக்ஸ்ட் ஒன். Find the length of the longest pole that can be placed in the room of 24 meter long, 18 meter broad, 16 meter height. So அப்ப என்ன பண்றாங்க, 3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. length equal to 24, breadth equal to 18, height equal to 16. so இந்த வேல்யூல இருக்கக்கூடிய ஒரு அரேல ஓகேங்களா, கியூபாய்ட் ஷேப். ஏன்னா எனக்கு 3மே வேற வந்திருக்கு. அப்ப கியூபாய்ட் ஷேப்ல ஒரு லாங்கஸ்ட் லென்த் அப்படிங்கிற எது பார்ப்போம் அப்படின்னா, அந்த டயகனல், அந்த கியூபாய்டோட டயகனல் தான் எனக்கு என்ன இருக்குமா, லாங்கஸ்ட் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி ரெக்டாங்கிள்னாலும் லாங்கஸ்ட் டயகனல் தான், ஸ்கொயர்னாலும் டயகனல் தான், கியூபாய்ட்னாலும் டயகனல் தான். அப்ப இங்க கியூபாய்டோட டயகனல் ஃபார்முலா என்னப்பா, டயகனல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர். சரியா? ஸோ நம்ம இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபார்முலா கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் படிச்சிருக்கணும்னு சொன்னா, இப்போ எனக்கு 24 ஸ்கொயர் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. டேரக்டா என்ன பண்ணிக்கலாம், 24 × 24 என்ன 576, 18 ஸ்கொயர் என்ன 324, 16 ஸ்கொயர் என்ன 256. ஸோ அப்போ எல்லாத்தையும் நான் பிளஸ் பண்ண எனக்கு என்னப்பா வரும், 6 + 4 10, 16 1 வரும், 5 2 7 7 14 15. அப்ப 1156. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1156 என்னப்பா வேல்யூ வரும், 34. ஏன்னா அதான் சொன்னேன் இல்லையா, 1ல இருந்து 50 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்கொயர் ரூட் படிச்சு வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 1 4 வரும், இன்னொன்னு 6 வரும் லாஸ்ட் டிஜிட் ஸ்கொயர் வச்சு பாக்குறப்ப. இங்க 3 ஸ்கொயர் தான் எவ்வளவு கம்மியா இருக்கு, 9. அப்படிலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இடைப்பட்டதுல 5 எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 எவ்வளோ கம்மியாக இருக்கணும், நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே 34 அப்படின்னு சொல்லி நம்ம பேஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 34. ஸோ நெக்ஸ்ட் ஒன். இஃப் LCM ஆஃப் 2 numbers is 6 times their HCF. If HCF is 12, ஓகே ஒரே நிமிஷம். Okay. If LCM of 2 numbers is 6 times their HCF, அவங்க கொடுத்தது நம்ம அப்படியே எழுதிக்கலாம். And other number is 36. Find the other number. ஒரு நம்பரோட வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. சோ அப்ப இதுக்கு பொதுவான ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, HCF into LCM which is equal to product of the numbers, which is equal to product of the numbers.
ஸோ இங்கே HCF LCM தெரியாது, பட் அது போல என்னன்னா LCM of two numbers is equal to 6 times the HCF. if HCF ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னப்பா கொடுத்துருக்காங்க 12 ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ LCM எனக்கு என்ன வரும் 12 into 6 72 கிடைக்குமா. அப்போ நான் இங்கே டேட்டா அப்ளை பண்ணலாமா. HCFங்கிறது 12, LCMங்கிறது 72, ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 36, ஒரு நம்பர் 36, இன்னொரு நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. சரிங்களா. அப்போ இது 1 டைம், இங்கே 2 டைம். அப்போ y equal to 12 2s are என்னப்பா 24. ஒரு நம்பரோட வேல்யூ என்ன 24. சரிங்களா. ஸோ ரைட் ஆன்சர் என்னப்பா ஆப்ஷன் A. A is your right answer. பட் இந்த சம்ல நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இதுதான் HCF into LCM equal to product of the numbers. இது வந்து ஒரு ஜெனரல் ஃபார்மட். எந்த இது கொடுத்தாலுமே HCFும் LCM நான் மல்டிப்ளை பண்றது எனக்கு எது கிடைக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ்க்கு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், HCF of the two numbers is 11 and their LCM is 693. if one of the number is 77, find the other. சரியா. இப்போ HCF வந்து ரெண்டு நம்பர் அவங்களே கொடுத்துருக்காங்க 11, LCM என்னப்பா கொடுத்துருக்காங்க 693, ஒரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 77, இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரியா. ஸோ அப்போ இது 1 டைம், இங்கே 7 டைம். அப்போ அந்த நம்பர் எப்படிப்பா இருக்கும் 693 divided by 7 இருக்கும். 1 7 is 7, இங்கே 9 7s are 63, அகைன் ஒரு 6 இருக்குமா, அப்போ 9 7s are 63. அப்போ y equal to 99. y equal to 99. So right answer is option C. சரிங்களா. right answer is option C. So next question. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த சம்ஸோட நம்ம இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதோட அடுத்த செஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் கன்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.